Fields of holly, la 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 la. 'Tis the season to be jolly, la 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 la. இனிமை நிறைந்த இந்த நல்ல நாளிலே ஜேடிகே டிவி வழியாக இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களும் வணக்கமும். மண்ணில் வந்த விண்வேந்தன் ஆதாம் வழியாக நுழைந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தேவனுடைய கிருபை வரமாகிய நித்திய ஜீவனாக மாற்றி தம் திரு இரத்தத்தால் பெரிதான இரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து ஈந்தார். இயேசு என்று பெயரிடுங்கள், ஏனெனில் பாவம் நீக்கி இரட்சிப்பவர் அவர். ஆமாம், நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை இரட்சிக்க வந்த இரட்சகர். அது மட்டும் இல்லை, அவர் திரும்பவும் நியாயாதிபதியாக வருவேன் என்று உரைத்துள்ளார். அவரின் பிறப்பில் அகமகிழ்ந்திருக்கும் நாம் அவரின் வருகையில் மணவாட்டியாய் மணவாளனின் நித்திய விவாகத்தில் பங்கு பெற வேண்டும், அந்த மகிழ்ச்சியில் திளைக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த காலத்தின் கட்டாயமாக அமைந்திருக்கிறது. இன்றைய நாளின் சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் யாக்கோபு 5:9. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாத படிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாக முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆமேன். சரி, இனிமே அந்த வசனத்தை பார்ப்போம். நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாத படிக்கு துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது எப்படி நியாயம் தீர்க்கப்படாத படிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு? மற்றவர்களை நியாயம் தீர்க்க நமக்கு உரிமை இல்லை, அதற்கு ஒரு அதிகாரமும் நமக்கு இல்லை, அது நம்முடைய வேலையும் இல்லை. ஆனால் மற்றவர்களை குறித்து முறையிடுறது நம்மை நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. எனவே தான் நாம் குற்றவாளிகள் அப்படின்னு தேவனால் தீர்க்கப்படாத படிக்கு எச்சரிக்கையாக இருப்பது வெகு அவசியம். பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், ரொம்ப அற்புதமான வசனம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். இது ஆண்டவருடைய அதீத அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வசனம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவர் அவ்வளவு அன்பான ஒரு தகப்பன், பெற்ற மனம் பித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பிட்டார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு தந்தவர். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருக்கிறது எப்படி? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ எல்லாத்தையும் தராரு. அப்போ எவ்வளவாய் நம்ம மேலே அன்பு கூர்ந்திருக்காரு. அந்த அன்புடைய வெளிப்பாடு தான் அந்த வசனம் அப்படின்னு நினைப்பேன். இன்றைக்கி ஜெயிலில் போய் நம்ம பார்த்தோன்னா நிறைய கைதிகள் இருப்பாங்க. அவங்களுடைய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பழிக்கு பழியாக அவங்க செய்த ஒரு செயல் அவங்கள இந்த சிறைச்சாலைக்கு கொண்டு வந்துட்டு அது ஒரு ஆயுள் தண்டனையாக, ஒரு மரண தண்டனையாக அது அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, எப்போ எவனை விழுங்கலாம் அப்படின்னு காத்துட்ருக்கான். நீ மற்றவர்களை நியாயம் தீர்த்துட்டு நீ என்ன செய்யாத, குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடாத. அதனால் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு நம்ம எல்லாவற்றையுமே அவரே ஏற்றுக்கொள்கிறார். விசுவாசத்தை அவர் தான் துவக்கிறாரு, வலுவாதபடி அவர் தான் காக்கிறாரு, நம்மில் நற்கிரியைகளை அவர் தான் தொடங்குறாரு, யுத்தம் நமக்காக அவர் தான் செய்கிறாரு. அதே மாதிரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளை எப்படி செல்லமாக வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்கள். அதான், இந்த விந்தை அன்புக்கு ஈடாக என்ன காணிக்கை ஈந்திடுவேன், எந்த அரும் பொருள் ஈடாகும், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் அப்படின்னு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு அன்பு ஆண்டவர். அதனால தான் சொல்கிறாரு, இங்கே பாரு, உன் கண்ணில் இவ்வளோ பெரிய உத்தரம் இருக்குது, ஆனால் உனக்கு அது புரியலை. ஆனால் நீ அடுத்தவன் கண்ணில் இருக்க சின்னோண்டு துரும்பு, அதை பார்த்து அதை நான் எடுக்கணும் அப்படின்னு நீ சொல்கிற. முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுக்கிறதுக்கு வழி பாரு, அதுக்கப்புறம் உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை எடுக்கலாம் அப்படின்னு. அதான் யாக்கோபு சொல்கிறாரு, மற்றவனை குற்றப்படுத்த நீ யார்? அடுத்தவன் இப்படி குற்றம் கை நீட்டி குற்றப்படுத்தும் போது 4 விரல் நம்மளை பார்க்கு. அப்போது நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டுருவோம் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த பூலோகத்திலும் மேலோகத்திலும் நியாயம் தீர்க்கும் அதிகாரம் தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏசாயால 9வது அதிகாரம் அவருடைய நாமங்களை சொல்லியிருப்பார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் அப்படின்னு. அதே ஏசாயா
33வது அதிகாரம் 22வது வசனத்தில் என்ன சொல்லுவார்னா, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, அவர் தான் நம்ம ஜட்ஜ். கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், அவர் தான் லா மேக்கர் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, அப்படி தானே? அது மட்டும் இல்லை, அவர் ரட்சகர். நான் சொன்னேன் ஏசுனாலே ரட்சகர் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு. ஆபிரகாம் வந்து அவருக்கு என்ன பேர் வச்சுருக்காரு அப்படின்னா, சர்வலோக நியாயாதிபதி அப்படின்னு சொல்கிறார். சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் வந்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, தாவீது, அவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் பூமியின் நியாயாதிபதி, அவர் ராஜா தாவீது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாவருக்கும் நியாயாதிபதி, இந்த பூமிக்கு நியாயாதிபதி அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறார். யோபு சொல்கிறாரு ரொம்ப உரிமையாக, ஏன்னா மனைவியிலேருந்து நண்பர்கள் எல்லாரும் அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஆனால் யோபு சொல்கிறாரு, ஏன் நியாயாதிபதி கிட்ட நான் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகின்றது. பரிசுத்த பவுல் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நம்ம வந்து பார்க்குறோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதி எனக்கு அதை வந்து என்ன செய்வார், அந்த நாளில் தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாக்குதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கார். அப்போ அந்த ஜீவ கிரீடம், அழிவில்லாத அந்த கிரீடத்தை பெறனுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணுமா வேண்டாமா? எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, உள்ளின் திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தருகிற நீதி உள்ள நியாயாதிபதி, அதனால் என்னுடைய வழக்கு அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிறது தான் எரேமியா அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. நம்ம தாவீது, ஆண்டவரை யாவருக்கும் நியாயாதிபதின்னு சொன்ன அந்த தாவீது தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவரை தான் சார்ந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கோலியாத்தை தாவீது வந்து வெற்றி பெற்ற உடனே பெண்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. எப்பயுமே நமக்கு மேலே இருக்கவங்களுக்கு நம்மளை யாராவது பாராட்டுனா என்ன செய்யாது, பிடிக்கவே பிடிக்காது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், சவுலுக்கு பயங்கர டென்ஷன், கோவம் வருது. என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தாவீதை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு காய்மாகாரமாய் என்ன செய்தான், வெறுத்தான் அப்படின்னு பார்க்குறோம். அவனை வேட்டையாட பின்தொடர்ந்துட்டே வரான். தாவீதும் ஓடி 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 அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஓடுறான். ஒரு தருணத்தில் சவுலுடைய பிராணன் தாவீதுடைய கையில் இருக்குது. தாவீது நினச்சிருந்தான்னா சவுலனை கொன்று இருக்கலாம், ஈட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒரே போடு முடிச்சுக்கலாம். ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அந்த நமக்கு தூரமாகுவதாக அப்படின்னு அவன் ஒரு சால்வையின் தொங்கலை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். திருப்பியும் சவுல் பின்தொடர்ந்து வரும்போது தாவீதால் தாங்கவே முடியல. தாவீது சொல்கிறாரு, இஸ்ரவேலின் ராஜா யாரை வேட்டையாட வர்றாரு, ஒரு தெள்ளுப்பூச்சியையா, ஒரு செத்த நாயையா, தன்னை அப்படி தாழ்த்துறாரு. எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் கையில் ஏதாவது பொல்லாப்பு இருந்ததா, உமக்கு எதிராக நான் பொல்லாப்பு பண்ணனா, உமக்கு ஏதாவது துரோகம் பண்ணனா, சரி கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி என்னை விடுவிப்பாராக அப்படின்னு சொல்கிறார். அதே தாவீது பத்சேபாள் உடைய காரியத்தில் தப்பு பண்ணிட்டார். இது நாத்தான் சொன்ன பிறகு தான் அவருக்கு புரியவே புரியுது, ராஜா எதனாலும் செய்யலான்னு நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். உடனே தான் அந்த 51வது சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும், தேவனே உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும், என் அக்கிரமம் நீங்க என்னை மன்னித்து என் பாவமர என்னை கழுவியறலும், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியறலும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் அப்படிலாம் சொல்லிட்டு, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்த கர்ணத்தில் ஞானத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட அவ்வளோ பெரிய மன்றாட்டு. அதில் சொல்கிறாரு, நான் தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அப்போ நீர் என்னை காண்கிற தேவன். அது மட்டும் இல்லை, நான் ஒரு ஆண்டவர் சொல்வார், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள், நான் பசியாக இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடு, எப்போ நாங்கள் கொடுத்தோம், இவங்களுக்கு எதை கொடுத்தியோ அதான் எனக்கு கொடுத்தேன், நான் பசியாக இருந்தேன் கொடுக்கல, எப்போ இவனுக்கு எதை கொடுக்கலையோ அதான் எனக்கு கொடுக்கல. அது தாவீது நன்றாக உணர்ந்திருந்ததுனால தான் அவர் சொல்கிறாரு, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் என்ன செய்தேன், பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அப்போ அவர் பார்த்துட்டே இருக்கிற தேவன், அவருக்கு முன்பாக நாம் எவ்வளோ பரிசுத்தமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அடுத்தது
அதே தாவீது சொல்வார், ஜீவனுள்ளோர் தேசத்தில் ஒருவரும் நீதிமான் அல்லாதபடியால் அடியேனையும் நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும் அப்படின்னு இரக்கத்துக்காக ஆண்டவர்கிட்ட அவர் கெஞ்சுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மை நீதிமான்களாக்க பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார் அப்படிங்கிறத உணர்ந்து அவரை அண்டிக்கொள்வோம். ஏன்னா அவரை அண்டிக்கொள்கிற அனைவரும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்தா அப்படின்னு ஒரு நியாயாதிபதி இருந்தார். இஸ்ரவேலுக்கு எதிராக அம்மோன் புத்திரர் அந்த ராஜா போரிட வருகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உமக்கு விரோதமாக எந்த காரியமுமே செய்யலையே, நீர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றதுனால நீர் தான் என்ன செய்கிறீர், அநியாயம் செய்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நியாயத்தை கர்த்தரிடத்துல கொடுத்துட்றேன், ஆனால் அவர் தான் நியாயாதிபதி, அதனால் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் அவர் நடு நின்று இன்னைக்கு அவர் என்ன செய்வார், என்ன செய்யணுமோ செய்வார், நியாயம் விசாரிப்பார் அப்படின்னு தன்னுடைய காரியத்தை ஆண்டவருடைய கரத்தில் எப்தா கொடுத்ததை பார்க்க முடிகின்றது. நாமும் நம்முடைய எல்லா காரியத்தையும் நம்ம நின்று அதை செஞ்சிடணும், அதை குறை சொல்லிடணும் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். இன்னொன்று, யோசபாத் அவரும் ஒரு அரசர் தான். அவர் இதே மோவாப் அம்மோன் புத்திரர் எல்லாரும் அவருக்கு எதிராக போரிட வரும்போது அவர் சொல்கிறாரு, இந்த அவங்க நாங்கள் நிறைய நன்மை தான் செஞ்சுருக்கோம், ஆனால் அவங்க எங்களுக்கு நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறாங்க, நீங்கள் எங்களை சுதந்திரமாக எங்களுக்கு தந்த அந்த இடத்த அவங்க வெற்றி பெற்று பிடுங்கிட்டு எங்களை அங்கேருந்து துரத்தணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. அதனால் எங்கள் தேவனே நீர் தான் என்ன செய்யணும், நியாயம் தீர்க்கணும், எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிர்நிற்க எங்களுக்கு பலனே இல்லை, அதனால் நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியல, எங்கள் கண்கள் என்ன செய்யுது, உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட தன்னுடைய காரியத்தை தெரியப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு பெரிய வெற்றியை அவர் அடைந்தார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அப்போ ஒருவருக்கு ஒருவர் முறையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதற்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மனுஷன்கிட்ட குறை சொன்னோன்னா எப்பயுமே நம்மளுக்கு ஒருத்தர் யாரோ குறை சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கோவம் வரும். அது மனுஷன்கிட்ட முறையிட்டால் பாவம் பெருகும், நீ பெரிய யோக்கியமா அப்படின்னு அடுத்தாப்பில் கேட்பாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் தேவன்கிட்ட போய் அவருடைய கிருபைக்காக நாம் கெஞ்சினோன்னா பெரிய இரக்கமும் கிருபையும் மன்னிப்பும் மன நிறைவும் நமக்கு கிடைக்கும். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்காங்க. அவங்க ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் பட்ட அந்த பாடு, அவங்க தவிப்பு, அவங்களுடைய வேதனை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி முறையிடும்போது அவங்களுடைய சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது. அவங்க கூக்குரலை அவர் கேட்டார். அதனால தான் மோசே என்ன செய்கிறாரு, முச்செடியில் தரிசனம் கொடுத்து நீ போ என் ஜனங்களை மீட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாருன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, யாத்ராகமத்தில் சொல்லியிருக்கும் திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், இவங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒடுக்கவே கூடாது. அவங்க என்னை நோக்கி முறையிட்டா அவங்க முறையிடுதலை நான் நிச்சயமாக கேட்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களுக்கு யாருமே இல்லை, திக்கற்றவங்க, இவளுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் யாருக்காவது ஏதாவது என்ன செய்யலாம், அதுவும் ஸ்பெஷலாக திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், நான் கேட்டுகிட்டே இருப்பேன், நிச்சயமாக என்ன செய்வேன், அதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி நீ அடகு வாங்குற, ஈடாக ஒரு பொருளை வாங்குற, ஒருத்தன் ஒன்றுமே இல்லைன்னா அவனுடைய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கான்னு வச்சுக்கோ. அப்போ பொழுது சாயிறதுக்கு முன்னாடி அவன் அதை கொடுத்துட்டானோ கொடுக்கலையோ, நீ அந்த வஸ்திரத்தை அவன்கிட்ட என்ன செஞ்சிரு, திருப்பி கொடுத்துரு. ஏன்னா ராத்திரி அவன் தூங்கணும், அவனுக்கு ரொம்ப குளிரும், அவனுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, அந்த வஸ்திரம் தான் அவன் மூடிக்கிறதுக்கு இருக்குது. அப்போது அது இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவன் என்னை நோக்கி என்ன செய்வான், முறையிடும்போது நான் அவனுக்கு என்ன செய்வேன், பதில் கொடுப்பேன். நான் ரொம்ப இரக்கமுள்ள தேவன். அப்போ பாருங்கள், அவன் முறையிடுறானோ முறையிடலையோ எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அப்போது அதுக்கு பதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. அதனால தான் இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஏழையும் எளிமையுமான கூலிக்காரன் நீ என்ன செய்யாத, ஒடுக்காத, அவன் வேலை செய்த நாளில் பொழுது சாயறதுக்கு முன்னாடி அவனுடைய சம்பளத்தை அவன்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அவன் அதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டு எப்படியாவது தந்துடுவாங்க, சாயங்காலம் என்னமோ பண்ணணும், பிள்ளைகளுக்கு ஏதோ கொடுக்கணும், கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருப்பான். நீ அதை கொடுக்காம இருந்த அப்படின்னா அவன் என்னை நோக்கி முறையிடும்போது அது உனக்கு பாவமாக இருக்கும். அப்போ முறையிடாதீங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இந்த மாதிரி என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உங்களுக்கு என்ன செய்வேன், பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சரியா?
ஆண்டவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். அவர் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. நாம் செய்த நன்மைக்கு எதிராக தீமை செய்பவர்களை மன்னிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் நமக்கு கற்றுத்தந்த பாடம் மட்டும் இல்லை, அவர் அதை மன்னிச்சார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஜெபம் சொல்லி கொடுத்துருக்காரு கர்த்தருடைய ஜெபம்? எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அப்போது நம்ம மன்னிக்கிறோமா? மன்னிச்சாதான் நம்ம மன்னிப்பு பெற முடியும். அப்போ முறையிடலாமா? நோ. சரியா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படிங்கிறது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை திருப்பி காட்டுங்க. 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினா 2 மைல் தூரம் போங்க. உங்கள் இதை மேலாடை எடுத்துட்டானா உள்ளாடையும் சேர்த்து கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் சத்ருவை ஸ்நேகி, உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. அது மட்டும் இல்லை, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. எதனால? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தனது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அதே மாதிரி அநீதி உள்ளவர்கள் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும் அவருடைய மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க? பூரண சர்க்குணராக இருங்கள். ஏன்னா பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுவார். அப்போ பூரணமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அதனால தான் நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம். அப்போது நம்ம அவருடைய சாயலில் இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் போதாது, அவருடைய சுவாபம் அது நமக்கு வேணும், அதை தரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். சரியா? அதனால் ஒருவருக்கொருவர் முறையிடாதீர்கள் அப்படின்னு மட்டும் சொல்லலை, இன்னும் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். ஒருவருக்கொருவர் விரோதமாக என்ன செய்யாதீங்க? பேசாதீங்க. ஏன்னா மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். அதனால் அடுத்தவங்களை பற்றி என்ன செய்தாங்க? பேசாதீங்க. பொய் சொல்லாதீங்க. அனனியா சப்பிரால் பொய் சொல்லிட்டு என்ன நடந்தது? உடனே மரித்து போனார்கள். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவனுடைய பிள்ளையாக இருக்கணுமா? வாய்மை உண்மையாக இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறோம். அப்புறம் அநியாயம் செய்யாதீங்க. அவர் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை இருக்கவில்லை அப்படின்னு பார்க்குறோம். இப்போது அடுத்தவங்களுக்கு ஆமாம், வஞ்சனையாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதிரும் தயவுள்ள கர்த்தாவே. அநியாயம் செய்யாதீங்க, எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னவர் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணுங்கிறதையும் நம்ம பைபிளில் நிறைய இடங்களில் பார்க்குறோம். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? மன்னிங்க. அது மாதிரி ஒருவருக்கொருவர் பட்சமாக இருங்க. ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். அப்போ நம்மளும் எப்படி இருக்கணுமா? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி குற்றங்களை ஒருவருக்கொருவர் குற்றம் இருந்ததுன்னா மன்னிங்க, அறிக்கை செய்யுங்க, மன்னிங்க. ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் சிந்தையை நிறைவேற்றுங்கள். அது மட்டும் இல்லை, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்கொருவர் அன்பினால் ஊழியம் செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா விஷயங்களை ஆண்டவர் கற்று தந்திருக்கார். அதனால் அவர் காட்டின அந்த பாதையில் அந்த வேதம் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் நம்ம நடந்து எப்படி நியாய தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். என்ன சொல்லியிருக்காரு? இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். அப்போ வாசற்படியில் நிற்கிறாருன்னா யாரும் கெஸ்ட் வருவாங்க அப்படின்னு நினைக்கும். அந்த வாசலுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் முன்னுரைத்தார் வருவேன். அவருடைய வருகை முன்னுரைக்கப்பட்ட வருகை. அந்த வருகையின் நாள் நமக்கு தெரியாது. அந்த வருகை வெகு சமீபம். அந்த வருகைக்கு நோக்கம் என்ன? அந்த வருகையை எதிர்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறதா இந்த 2வது பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். முன்னுரைக்கப்பட்ட வருகை. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தில் வர்றதை பார்ப்பீங்க அப்படின்னு லூக்கால வாசிக்கிறோம். அதே மாதிரி யோவான் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இது ஆண்டவருடைய ஃபேர்வெல் அட்ரஸ்.
ஒன்றும் கலங்காதிருங்க, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன். எவ்வளோ அன்பு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கம்மா. ஒவ்வொரு வசனத்தை பார்க்கும்போதும் அவர் நம்ம மேலே இவ்வளவாய் அன்பு வச்சுருக்காரே அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. சரி, நான் போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை, நீங்கள் கலங்காதீங்க. நான் எதுக்கு போகிறேன் தெரியுமா? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆல்ரெடி இருக்குது பிதாவின் வீட்டில். சரி வாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அதை உனக்கு ஏற்றபடி நான் என்ன செய்ய போகிறேன், இன்னும் அழகுபடுத்த போகிறேன். சரி, ஓகே, முடிச்சுட்டு ஒரு கால் பண்ணுங்க, நாங்கள் வந்துடுறோம். நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன். ஒரு கலெக்டருக்கு அவ்வளோ அவர் வாராருன்னா அதுக்கு முன்னாடி அத்தனை பேர் பரபரப்பாக இயங்கிட்டு இருப்பாங்க. ஒரு மினிஸ்டர்னால் அவ்வளோதான், 100 கார் முன்னாடி போகும். ஆனால் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், இருளை வெளிச்சமாக்குவேன். புரியுதா? நமக்கு முன்னாடி போய் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒருவராக இருக்கிறார். அதே தான் சொல்லியிருக்காரு, அங்கேயும் போய் உனக்காக எல்லாம் பண்ணிட்டு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவேன். என்ன அழகான முன்னறிவிப்பு, எவ்வளோ அன்பு அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி உயிர்த்தெழுந்த இயேசு பரமேறும் போது எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வெண் வஸ்திரம் தரித்திர 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த ஆண்டவர் எப்படி போனாரோ அதே மாதிரி மறுபடியும் என்ன செய்வார், உங்களிடத்தில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி கர்த்தருடைய வருகையை குறித்து பரிசுத்த பவுல் சொல்லும்போது தெசலோனிக்கேயர்ல, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் திரும்ப வருவார், வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக என்ன செய்வோம், மேகத்தில் அவரோட கூட என்ன செய்வோம், ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோட இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அவர் வருவார் அப்படிங்கிறது இந்த புதிய ஏற்பாட்டில் மட்டும் சொல்லப்படலை. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் அதை பற்றி சொல்லியிருக்காருன்னு யூதா சொல்கிறார். இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கறதற்கும் சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தம் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கு 1000 தனது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோக்கு முன் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஆக மொத்தத்தில் அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவர் அளிக்கும் பலன் அவரோட வருகிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வோம். அந்த வருகை இப்போ நமக்கு இத்தனாம் தேதி இத்தனை வாரம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருப்போம். வீட்டுக்கு யாரோ வராங்கன்னா எல்லாம் நீட்டாக இருக்கும். திடீர்னு வந்துட்டாங்கன்னா அதை தூக்கு இதை தூக்கு அப்படின்னு நிறைய வீடுகள் அப்படி இருக்கும். என்ன, எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். அதான் அந்தப்படி நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவரை தவிர வேற ஒருத்தரும் என்ன செய்ய மாட்டாங்க, அறிய மாட்டாங்க. தேவதூதர்களுக்கு கூட அது தெரியாது. மின்னல் கிழக்குல இருந்து தோன்றி மேற்கில் பிரகாசிக்கிற மாதிரி தான் அவருடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இரவுல திருடன் வர்ற விதமாக கர்த்தருடைய வருகை இருக்கும். அதான் ஒரு அழகான பாட்டு உண்டு. திருடன் வருகை போலிருக்கும், தீவிரம் அவர் நாள் வெகு சமீபம், காலையோ மாலையோ நள்ளிரவோ பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன், பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். அப்போ திருடன் வர்ற மாதிரி இருந்தாலும் நான் என்ன செய்வேன், அவரோட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அகமகிழ்ச்சி நமக்கு இருக்கணும். ஏன்னா நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் மனுஷகுமாரன் வரும்போதும் இருக்கும். ஏன்னா ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்து ஜலப்பிரளயம் எல்லாரையும் வாரிக்கொள்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. 120 வருஷம் நோவா கட்டிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ சொல்லியிருப்பார், யாருமே கேட்கல. அதே மாதிரி தான் லோத்தின் நாட்களில் நடந்தது போல். அவங்க புசிச்சாங்க, குடித்தாங்க, கொண்டாங்க, விட்டாங்க, நட்டாங்க, கட்டுனாங்க. லோத்து தேவதூதன் இழுத்துட்டு போயிட்டான். அக்கினியும் கந்தகமும் விழுந்து அந்த பூமியை அழிக்கிற வரைக்கும் அவங்க எப்படி தான் இருந்தாங்க,
அவங்க மனம் திரும்பவில்லை. அதனால் தீங்கு வருவதற்கு முன்பு நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அப்படிங்கிற வசனத்தின்படி அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது வருகையாக இருக்கலாம், இல்லை நம்முடைய மரணமாக இருக்கலாம், எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அது ரொம்ப சமீபமாக இருக்கிறது. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே, சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் ஏக்கமே இயேசு என் பிரியமே அப்படின்னு அந்த அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருகிறார். நம்ம நினச்சிட்ருக்கோம் இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க, எங்கள் பாட்டிமா இதான் சொன்னாங்க, எங்கள் அம்மா இதான் சொன்னாங்க, இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன், மகா கேப்பா இப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்குது. அதனால் தாமதிக்கிறார் அப்படின்ன உடனே அவர் ஏதோ லேட் ஆகிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அவர் வாக்குத்தத்தத்தில் பின்தங்கவில்லை. ஆனால் எதுக்காக தாமதிக்கிறார் அப்படின்னா, ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நீடிய பொறுமையோடு என்ன செய்கிறாரு, நமக்காக காத்திருக்காரு. இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக அவர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஆமாம், அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கும். அதனால் அந்த அன்புக்கு பாத்திரராக நம்ம இருக்கணும். அந்த வருகையின் நோக்கம் என்ன, எதுக்கு வர்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். செம்மறி ஆடுகளை ஒரு பக்கம், வெள்ளாடுகளை ஒரு பக்கம் பிரிச்சுட்டு அவங்கள என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். செம்மறி ஆடுகளைப் போல, சரியா, இருளில் மறைந்திருக்கிறவர்களை வெளியரங்கமாக்கி இதயங்களையும் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். நம்ம வெளியே ரொம்ப நல்லா இருக்கும், உள்ளே எப்படி இருக்கும், திருக்கும் கேடும் நிறைந்தது. அப்போது அதை லிஸ்ட் போட்டு வெளிப்படுத்தும் போது எப்படி இருக்கும். அதனால் இப்போமே குமாரன் கோபம் கொள்றதுக்கு முன்னாடி அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம். ஏன்னா கடலின் ஆழத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நீ என் பிள்ளை அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், சரணடைய வேண்டும். அவருடைய பாதத்தில் தஞ்சம் புக வேண்டும். நியாய தீர்ப்பு ரொம்ப பயங்கரமானது. அதனால தான் ஒரு பக்தன் பாடுறார், நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூமியில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள், அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூமியில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். நம்ம நடுங்கணுமா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன், நிச்சயமாக நடுங்கவே வேண்டாம். ஏன்னா எமில் அண்ணன் ஒரு அழகான பாட்டு போகிற, பொங்கி வரும் அருள் மனிதனை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார், மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார் ஓடியே வா. அப்போ வா அப்படின்னு சொல்லும்போது வந்துடணும். கிருபை நாட்களை தயவுடன் ஏற்றிட கனிவுடன் வேண்டுகிறோம், வருகை நாளினில் வருந்திட வேண்டாம், நீ அழைக்கிறார் ஓடியே வா. அப்போ அவருடைய வருகையை நம்ம எப்படி எதிர்நோக்கணும் அப்படின்னா, ஆவலோடு எதிர்நோக்க வேண்டும். பேதுரு சொல்வார், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில், அதனால் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீடிய பொறுமையோடு நம்ம காத்திருக்கணும். அது வரைக்கும் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தலில் சொல்கிறாரு, நான் சீக்கிரமாக வர்றேன், ஒருவனும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குரியதை பற்றி கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆமாம், அந்த 10 கன்னிகைகள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் போக முடியும். அடுத்தது பேதுரு சொல்கிறாரு, அவருடைய சந்நிதியில் நாம் கரை திரை அற்ற பிழையற்றவர்களாக காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி நீங்கள் என்ன செய்யுங்க, அதை காத்துக்கோங்க அப்படின்னு பவுல் தெசலோனிக்கேயரில் சொல்கிறாரு. கொரிந்தியரில் சொல்கிறாரு, நீங்கள் எந்த வரத்துலையும் குறைவில்லாமல் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்துருங்க அப்படின்னு. ஏன்னா காலத்தை நிதானிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே, ஞாலத்தில் பரன் உன்னை நாட்டிய நோக்கத்தை சீலமாய் நினைத்து அவர் பாதம் பணிந்திடுவாய். மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ, கதியாம் இரட்சண்ய வாழ்வை கண்டு நீ தெளிந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்று அறியாயோ. மேற்கே
மேகம் எழும்புறதை பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மழை வரும்ன்றீங்க. தென்றல் வீசும்போது உஷ்ணம் வரும்னு சொல்கிறீங்க. இப்படி பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் நிதானிக்க தெரிஞ்ச உங்களுக்கு அந்த வருகையை குறித்து தெரியாமலாம் இருக்குது. அதனால் இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நீங்கள் உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறதுனால நிமிர்ந்து பார்த்து என்ன செய்யணும்? உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு வேலை நமக்கு இருக்குது. அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும்? பிரசங்கிக்க வேண்டும். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருங்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது. அதனால் உலகத்துக்கு ஒளியாகவும் உப்பாகவும் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாகவும் இருந்து அவரை வெளிப்படுத்துவது நம்முடைய கடமை. அதனால தான் விதைப்பும் அறுப்புமே பூமியின் மீதிலே மாறி மாறி வருமே, பகலும் இரவுமாய் வருடங்கள் மாயமாய் கடந்து போயிரும். சிந்திப்பீர், காலங்களை சிந்திப்பீர். இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒன்றே இன்று பிரதானம். அதனால 1, 2 எத்தனை வருடங்கள் கனவென கழிந்தது பார். எஞ்சிய நாட்களை வஞ்சிக்காது தேவ போரினில் ஈடுபடு. அதனால் ஆயத்தமாக இருப்போம், அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். பிதா எப்படி நம்மகிட்ட அன்பாக இருந்தாரோ நாமும் அவருடைய அன்பில் நிலைத்திருந்தாதான் நம்ம முடிவு பரியந்தம் சரியாக இருக்க முடியும். ஏன்னா நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலையும் நிலைத்திருந்தா அவன் எல்லாம் அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் கொடியானது என்றும் தனியே கனி தராது என்று சொன்னீரே, செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் என் வாழ்வை முடிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவோம். வலுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாக மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை நிலைநிறுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகி அவருக்கே கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். மாரநாதா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.